வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை அன்பானவள் பாகம் 9. வாங்க கதைக்குள்ள போவோம். மித்ராவுக்கு உள்ளம் உணர்ச்சி குவியலாய் திண்டாடி நின்றது. உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வந்ததும் அழைத்தாள் அவள் தம்பியை. காலையில் அவன் அழைக்கும் போதுதான் எதுவும் கூறாமல் துண்டித்து விட்டாளே. ஹரி. ஹே, சாரிடா, அக்கா ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கேன்டா. நீயும் பேசாம இருந்து என்னை கஷ்டப்படுத்தாத. தமக்கையின் குரல் பேதம் உணர்ந்தவன், அக்கா என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? அப்படி சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லடா, ஆனா என்னன்னே தெரியல, மனசு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு இப்ப என்ன வேணும்னு எனக்கே தெரியல. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் குழம்பி நிக்கிறேன்டா. அக்கா ரிலாக்ஸ், இன்னைக்கு ஏதாவது நடந்துதா? அதான் சொன்னேனே, பெருசா ஒண்ணும் இல்ல. ஒரு பொண்ணு இன்னைக்கு என்ன செம டென்ஷன் பண்ணிட்டா. அதான் காலையிலேயே மூட. அக்கா, மத்தவங்க பேசுறதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தா நம்ம மூட் தான் கெட்டு போகும். இது நீ சொல்றதுதான். இன்னைக்கு என்ன? சொல்ல தெரியலடா. எங்களை மிஸ் பண்றியா? அதுவும் தான். ஆனா விடுடா, நான் இப்போ ஓகே தான். அப்ப ஏதோ டென்ஷன்ல கால் கட் பண்ணிட்டேன். சாரிடா, அக்காவை மன்னிச்சிடு. அக்கா சாரி எல்லாம் வேண்டாம், நீ சந்தோஷமா இருந்தாலே போதும். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். உனக்காக நம்ம குடும்பமே இருக்கு, மறந்துடாத. முக்கியமா நானும் இருக்கேன், அதையும் மறந்துடாத. ஏதாவதுனா கால் பண்ணு, நான் உடனே வரேன். சரிங்க பெரிய மனுஷா, எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போனை வைக்கட்டா? தமக்கையின் குரலில் சிரிப்பை உணர்ந்தவன் மனம் அப்போதுதான் சாந்தமாகியது. சரிக்கா, அப்புறம் பேசலாம், பாய். பாய்டா. அழைப்பை துண்டித்ததும் தம்பியுடன் பேசிய மனம் புத்துணர்ச்சியாய் உணர்ந்தது. சர்வாவின் மனம் கடந்து வந்த நினைவுகளை அசைபோட்டபடி இருக்க, அது தந்த தாக்கம் நெஞ்சமெங்கும் தாங்க முடியா வழியை தந்தது. இருக்கையில் இருந்து எழுந்து கொண்டவன் அங்கு போடப்பட்டிருந்த நீள் இருக்கையில் சென்று படுத்து கொண்டான். இமைகள் மூடியிருக்க, மூடிய இமைகளை தாண்டி வழிந்தது ஒரு துளி கண்ணீர். இது அவன் மனம் கொண்ட சொல்லா வேதனையின் பிரதிபலிப்பு. மித்ரா மதிய உணவு இடைவெளி வரை முழுதாய் அவள் வேலையில் மூழ்கி இருந்தவள் சுவாதி வந்து அழைக்கவும் தான் தெளிந்தாள். அக்கா, என்னக்கா டைம் பார்க்கலையா? சீக்கிரம் வாங்க, இன்னைக்கு மீன் குழம்பு. இளையவள் உற்சாகமாய் அழைக்க அவள் புன்னகை கண்டு அவளுக்கும் புன்னகை பூத்தது. சாரிடா பட்டு, அக்கா கொஞ்சம் பிஸி, அதான் டைம் பார்க்கல. சரி வாங்க போலாம் என்றவள் எழுந்து கொள்ள, மனம் கேளாமல் நினைவு கோருகிறது, சர்வா இன்று காலையிலிருந்து அவன் கேபினிலிருந்து வெளிவரவில்லை. அதிலும் அவன் காலையில் சரியாக உண்ணவில்லை என்னும் செய்திதனை மனம் சொன்ன செய்தியில் கால்கள் தன்னால் நின்றுவிட்டது. அவன் வாராததை உணர்ந்து திரும்பி பார்த்தவள், அக்கா என்னக்கா அங்கேயே நின்னுட்டீங்க, வாங்க போலாம் என அவள் கைப்பிடித்து அழைத்தாள். மித்ராவும் அவள் கைப்பிடித்தவள், சுவாதிமா, அக்காவுக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதை இப்ப பார்த்தே ஆகணும். நீங்க சாப்பிடுங்க சரியா, நான் அப்புறம் வரேன் என்றாள் கெஞ்சலாக. இட்ஸ் ஓகே அக்கா, நான் வெயிட் பண்றேன், நீங்க உங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க. சின்னவள் அன்பு கண்டு இதமாய் ஒரு புன்னகை அவள் முகத்தினில். அக்கா சொன்னா கேப்பீங்கல்ல, போங்கடா போய் சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிட்றேன். ஆனா அக்கா, ஓய், நான் சொன்னா கேட்க மாட்டியா என்ன? ஓகே, நான் போறேன், ஆனா நீங்க சாப்பிடணும், சாப்பிடாம இருக்கிறது இல்ல. சரிங்க மேடம், கண்டிப்பா சாப்பிட்றேன். இப்போ ஓகேயா, நான் போகட்டா? சரி, நான் போறேன், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அவள் அங்கிருந்து நகரும் வரை காத்திருந்தவள் அவள் நகர்ந்ததும் விரைந்து சர்வாவின் கேபினுள் சென்றாள். அனுமதி எல்லாம் கேட்கவில்லை, அதெல்லாம் அவள் கருத்திலேயே இல்லை. அவள் நினைவு எல்லாம் சர்வா மட்டுமே. அந்நொடி இருந்தான். அவள் உள்ளே நுழைய, அங்கு அவனோ அந்த நீல சோஃபாவில் கால்களை குறுக்கி உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் தோற்றம் அவனை குழந்தையாய் காட்ட, மெதுவாய் அவள் ஹீல் சத்தம் எழா வண்ணம் அவனை நெருங்கினாள். சில நொடிகள் அவனை பார்த்தவள் அவன் அருகில் மண்டியிட்டு அமர்ந்தாள். அவன் இமையோரம் காய்ந்த கண்ணீர் தடங்கள். அப்படி என்ன ஆனது? எதற்கு இந்த ரணமான தோற்றம்? அவள் மனக்கேள்விக்கு பதில் அவனிடம் மட்டுமே. அவள் அறியாமலேயே கைகள் உயர்ந்து அவன் முன் உச்சி முடியை கோதிவிட்டது. மெதுவாய் இமை திறந்தவன் கண்களில் விழுந்தாள் அவள். புன்னகை சிந்தும் அவன் யாழ். அவளை கண்டதும் தன்னால் அவன் இதழ்களும் புன்னகை சிந்த, நீட்டி இருந்த அவள் கைகளை எடுத்து கையுக்குள் வைத்தவன் மீண்டும் இமை மூடிக்கொண்டான். அவன் விழிக்கவும் பரிவாய் செய்தது தவறாய் தெரிந்து விடுமோ என ஒரு நொடி அதிர்ந்தவள்
அவன் புன்னகைத்து அவள் கையெடுத்து அவன் கைக்குள் வைத்து உறங்கவும் அவளுக்கும் புன்னகை எட்டி பார்த்தது. இதழ் பிரியா ஒரு புன்னகை சிந்தியவள் மெதுவாய் அவன் கையில் இருந்து அவள் கரம் விலக்கி கொண்டாள். அதில் தூக்கம் கலைந்தவன் சட்டென விழித்து பார்க்க இப்போதும் அவன் எதிரில் புன்னகை மாறாமல் அவன் யாழ். முதலில் கனவு என நினைத்தவன் இப்போது உண்மை புரிய பட்டன கண்களை நன்கு திறந்து எழுந்து அமர்ந்தான். இப்போதும் அவள் அவன் எதிரில் மண்டியிட்ட வண்ணம்தான் அமர்ந்திருந்தாள். அவள் புன்னகை முகம் கண்டு சங்கடமாய் புன்னகைத்தவன், சாரி, ஏதோ கனவுன்னு நினைச்சு உன் கையை பிடிச்சேன், சாரி என்றான். இப்போது எழுந்து கொண்டவள், கனவுல யாரு, உங்க கனவு கன்னி மோகினியா என கிண்டலாய் வினாவினாள். காலையில் கொண்ட மன வருத்தம் கோபமெல்லாம் இப்போது மாயமாய் மறைந்து போனது. இதற்கு காரணம் பல இருக்கலாம். சர்வாவின் வேதனை முகம் கூட காரணமாய் இருக்கலாம். அவள் கிண்டல் குரல் கேட்டு மெலிதாய் புன்னகைத்தவன், இருக்கலாம் என்றான். என்னதான் அவன் புன்னகைத்தாலும் அவன் புன்னகையிலும் உயிரில்லை, குரலிலும் எழுச்சி இல்லை. அதை மித்ரா உணர்ந்தாலும் எதுவும் கேட்கவில்லை. லஞ்ச் டைம், நீங்க காலையிலயும் சரியா சாப்பிடல, அதான் கூப்பிட வந்தேன், வரீங்களா சாப்பிடலாம்? அவள் அக்கறை கண்டு மனம் கொண்ட ரணம் எங்கிலும் மென் சாரல் வருடல். காதலாய் ஏக்கமாய் அவளை ஒரு பார்வை பார்த்தான். அப்பார்வை அவள் உள்ளம் தீண்டி உயிர் வரை ஊடுருவியதோ. சில நொடியில் அவனில் இருந்து பார்வை விலக்கி கொண்டாள். வாங்க சாப்பிடலாம், இப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? இப்போது குரல் அதட்டலாய் வந்தது. இது தாயின் குழந்தை மீதான அதட்டல். மென்னகை புரிந்தவன் எண்ணங்கள் இன்னும் கடந்த காலத்தை விட்டு வெளிவரவில்லை. மனம் இன்னும் குழந்தையாய் அதிலேயே சிக்கிக்கொண்டு தவித்தது. அவன் நிலை கண்டு பெண் அவளிடம் பரிதவிப்பாய் கேள்வி வந்தது. என்னாச்சு, நல்லா தானே இருந்தீங்க, உடம்புக்கு ஏதாவது? அவன் நெற்றி தொட்டு பார்க்க துடித்த கைகளை அடக்கி கொண்டாள். இதுவரை இல்லா புது தயக்கம் வந்து ஒட்டி கொண்டது. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன், என் வேலை முடிஞ்சது, அதான் கொஞ்சம் தூங்கிட்டேன், இப்ப நான் வீட்டுக்கு தான் கிளம்புறேன், அப்படியே வீட்டுல சாப்பிட்டுக்கிறேன். அவள் கவலை கண்டு அவன் கவலையிலும் பொய்ய சமாதானம் கூறினான். ஓ என இதழ் குவித்தவள், கண்டிப்பா சாப்பிடுங்க என்றாள். அதற்கும் ஒரு புன்னகை உடனான தலையசைப்புதான் பதில். அவன் கேபினில் இருந்து வெளியேறியவள் அவள் இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டாள். மித்ராவிடம் கூறியதைப் போலவே சற்று நேரத்தில் சர்வா கிளம்பிவிட்டான். அவன் கிளம்பி சென்றதும் தான் மித்ரா அவள் உணவை பற்றி யோசித்தாள். சர்வா கடையிலிருந்து கிளம்பியவன் நேரே அவனுக்கென வைத்திருந்த அபார்ட்மெண்ட் நோக்கி சென்றான். இது சாதாரண நடுத்தர வர்க்கத்தினர் வசிக்கும் 2 பெட்ரூம் அபார்ட்மெண்ட், அவ்வளவுதான். பல கோடிகள் கொடுத்து வாங்கிய சொகுசு வீடு அல்ல இது. இது அவன் கனவு சொத்து, அவன் ஆசையாசையாய் வாங்கிய அவன் வீடு. தாழ் நீக்கி உள்ளே சென்றவன் மீண்டும் கதவடைத்து கொண்டான். அந்த மொத்த வீட்டில் ஒற்றை சோஃபா, ஒற்றை படுக்கை, மொத்தமே அவ்வளவுதான். ஆனால் அந்த 2ஐ கூட தேர்ந்தெடுக்காமல் நேரே சென்று கீழே சுருண்டு படுத்து கொண்டான். வீடே இருளில் மூழ்கியிருக்க அவன் சிந்திய கண்ணீர் துளிகளும் இருளில் யார் கண்ணுக்கும் தெரியாமலேயே போனது. ஆண் அழமாட்டான் என யார் சொன்னது? அவனுக்கு மட்டும் கவலை வேதனைகள் சொந்தமில்லையா என்ன? மனதின் ஆழத்தில் பூட்டி வைத்த வேதனைகளும் ரணங்களும் மனதை கீறிக்கொண்டு மேலெழ தாங்க முடியா வேதனையின் சுவடுகள் கண்ணீராய் கன்னத்தில் தடம் பதித்தது. சர்வா சென்ற பின் அன்றைய வேலைகள் மித்ராவை சுருட்டிக்கொள்ள நேரமும் யாருக்கும் காத்திராமல் ஓடிக்கொண்டிருந்தது. அன்றிரவு மித்ரா விக்னேஷ் அபினேஷுடன் இல்லம் திரும்பினாள். சர்வாதான் அவர்களுக்கு அழைத்து கூறினான் என சகோதரர்கள் மூலம் செய்தி அறிந்தாள். வீட்டிற்கு வந்த பின்னும் கூட மித்ரா சர்வாவை பார்க்கவில்லை. இது வளமையான ஒன்றுதான் என மித்ராவும் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. எப்போதுமே உண்ணும் நேரம் தவிர்த்து சர்வாவை அதிகமாய் அந்த வீட்டில் பார்க்க முடியாது. எப்போதாவது அந்த கூட்டத்தில் அமர்ந்து இருப்பான். அதை தவிர்த்து எப்போதுமே அவன் வாசம் அவன் அறையில்தான். அதையும் தாண்டி மித்ரா சர்வாவை அந்த வீட்டில் பார்க்கும் இடம் என்றால் அது அவ்வீட்டு தோட்டம். அதிலும் நள்ளிரவில் மட்டும்தான். அன்று மித்ரா உணவிற்காக கீழிறங்கி வரும்போதுதான் பார்த்தாள். அங்கு கூட்டத்தில் சர்வா இல்லை. சுமி தவிர மற்ற அனைவரும் கூட்டத்தில் தான் அமர்ந்திருந்தனர். பார்வையை சுழற்றியவாறே அவள் இறங்கி வர சரியாக அந்நேரம் சர்வா வீட்டினுள் நுழைந்தான். அவன் ஹாலை கடந்து படிக்கட்டை அடைய போக தாயின் குரல் அவனை தடுத்து நிறுத்தியது. சர்வா, சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாப்பா, சாப்பிடலாம்.
சரியென தலையசைத்தவன் இறுதிப்படியில் நின்ற மித்ராவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மேலேறி சென்று விட்டான். அப்போ இவங்க வீட்டுக்கு வரலையா? வீட்டுக்கு தானே போறேன்னு சொன்னாங்க. சிந்தனைகள் அவனை சுற்றியே வலம் வர அவளும் அங்கு சென்று அமர்ந்து கொண்டாள். விக்னேஷ் அபினேஷ் அருகில் சென்று அமர்ந்தவள் பேசலாம் என வாய் திறக்கும் போது மடியிலிருந்து அவள் மொபைல் இசைத்தது. வேறு யாரும் அல்ல, அவள் தம்பி ஹரி என்கிற ஹரிஹரன் தான். இருவரையும் நோக்கி சிறு புன்னகை சிந்தியவள் போன் சகிதம் வெளியில் சென்றாள். ஹலோ ஹரி. அக்கா, இப்ப நீ ஓகேயா? ஆமாண்டா, எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். நீ ஏன் கால் பண்ண? அதை சொல்லு. நீ காலையில பேசும்போது கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்தல்ல, அதான் இப்ப எப்படி இருக்கன்னு பார்க்க கால் பண்ணேன். அது நான் அப்பவே சரியாயிட்டேன். சரி, நீ சொல்லு, ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லக்கா, நத்திங் ஸ்பெஷல். நீ என்ன பண்ற? சாப்பிட்டியா? இனிதாண்டா. நீ? நானும் இனிமே தான். அண்ணன் வெளியில போயிருக்காரு, அவருக்காக தான் எல்லோரும் வெயிட்டிங். ஓ என்றவள் தொடர்ந்து ஏதோ ஞாபகம் வந்தவளாக முகம் வளர, ஹரி, நீ எனக்கு மாப்பிள்ளை பார்க்கறல்ல, அதே மாதிரி உனக்காக நான் பொண்ணு பார்க்கட்டா? என்ன அக்கா, ஏற்கனவே பொண்ணை பார்த்துட்ட போல. ஆமாண்டா, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு அவ உன் லைஃப் பார்ட்னரா வந்தா நல்லா இருக்குமேன்னு ஒரு ஆசை. ஆனா இதுல அவ விருப்பமும் இருக்குல்ல. அவளுக்கும் உன்னை பிடிச்சா சந்தோஷம்தான், பார்க்கலாம், கொஞ்ச நாள் போகட்டும். அவள் மனக்கண்ணில் அக்கா அக்கா என அவள் பின் சுற்றி வரும் கள்ளமில்லா பாவை சுவாதி. அக்கா கொஞ்சம் பொறு, நான் இன்னும் சரின்னு சொல்லவே இல்லையே. டேய், என்னடா லவ்வா? அக்கா, அப்படி இருந்தா உன்கிட்ட தானே முதல்ல சொல்லுவேன், உனக்கு தெரியாதா என்ன? அப்புறம் என்னடா, நான் உனக்கு பொண்ணு பார்க்க கூடாதா? யார் சொன்னா? நீ தாராளமா பாரு. அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியட்டும். நல்லதா இருந்தா அப்புறம் நம்ம குடும்பத்தோட போய் பொண்ணு கேட்ட வேண்டியதுதான். நீ ஒரு முடிவோட தான் இருக்க. நாங்க இங்க உனக்காக எல்லா இடமும் மாப்பிள்ளை தேடுனா, நீ எனக்காக பொண்ணோட வந்து நிக்கிற. நீங்க லேட்டா இருந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சீக்கிரம் பாருங்க. எனக்கு என்னவோ அதுக்குள்ள நானே எனக்கானவரை கண்டுபிடிச்சிடுவேன்னு தோணுது. அக்கா, என்ன லவ் பண்ண போறியா? ப்ளீஸ்கா, அப்படியெல்லாம் பண்ணிடாத. நாங்க வீட்டோட மாப்பிள்ளை தேடுறோம், சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுவோம். குரலில் ஏகத்துக்கும் குறும்பு வழிந்தது. அது அவனக்கா யாரையும் இதுவரை காதலித்ததில்லை, இனியும் காதலிக்க மாட்டாள் என்பதால், இதுவரை அவளை அப்படி பார்த்ததில்லை என்பதால் வந்த சிரிப்பு குறும்பு அது. ஹரி, தமக்கை குரல் இது விளையாட்டல்ல என தீவிரமாய் ஒலித்தது. அக்கா. தம்பி அவன் குரல் அதிர்ச்சியாய் வந்தது. அவன், அக்கா காதலிக்கிறாளா? ஹரி, சொல்றத கேளு, லவ் எல்லாம் இல்ல. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் அவங்க மேல லவ் வந்துடுமோன்னு ஒரு எண்ணம் இருக்கு. உண்மையா சொல்லணும்னா நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன். அப்போ அது ஜஸ்ட் அட்ராக்ஷனா இருக்கும். ஹரி, நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல. லவ்வுக்கும் அட்ராக்ஷனுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்க. அப்ப ஏன் ரொம்ப குழப்பிக்கிற? லவ் இல்லைன்னு தெளிவா சொல்லிடலாம்ல. ஹரி, லிசன், இது அப்படி இல்ல. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அதையும் தாண்டி லவ்னு வரும்போது கண்டிப்பா நான் யோசிக்கல. இன்னைக்குதான் அந்த டவுட் வந்தது. அதுவும் உடனே உன்கிட்ட சொல்லிட்டேன். நல்லா புரியுது, நாளுக்கு நாள் அவங்க கிட்ட ரொம்ப நெருங்குறேன். ஆனா இந்த விருப்பம் காதலான்னு நானே முடிவு பண்ணல. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். ஆனா ஒண்ணு, கண்டிப்பா முடிவெடுத்த அப்புறம் நான் மாத்திக்க மாட்டேன். அவள் முடிவு எடுத்தால் அதிலிருந்து யாராலும் மித்ராவை மாற்ற முடியாது. இதுதான் ஹரிக்கு நன்கு தெரியுமே. அவன் பயணத்தின் காரணமும் அதுதானே. அக்கா, இன்னும் லவ் தான் கன்ஃபார்ம் பண்ணலல்ல? இல்லடா, அதைத்தானே இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன். ஓ, அப்போ ஓகே, சீக்கிரம் மாப்பிளைய கண்டுபிடிக்கிறோம். எனக்கு என்னமோ அதுக்குள்ள எனக்கு அவங்க ரொம்ப முக்கியமா மாறிடுவாங்கன்னு தோணுது. அக்கா, அவன் குரல் வேண்டாமே என்ற கோரிக்கையுடன் சினுங்கியது. டேய், என்னடா? நான் தான் கேட்கணும். என்னது இது? எனக்கே தெரியலடா, ஆனா ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய், ஒருவேளை இதுதான் காதலா? அக்கா வேண்டாம் ப்ளீஸ். டேய், இப்ப என்னடா? சரி சொல்லு, அவங்க நம்ம வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சம்மதிப்பாங்களா? சான்ஸே இல்ல. அக்கா சரி, அவங்க பெயர் என்ன? என்ன பண்றாங்க? எல்லாம் சொல்லு. ஹரி, வெயிட், நான் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், அப்புறம் எல்லாம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வேண்டாம். சரி, ஆனா பாரு, நீ கன்ஃபார்ம் பண்றதுக்குள்ள உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிளைய உன் முன்னாடி நிறுத்துறேன். ஆல் த பெஸ்டா. தேங்க்ஸ், வைக்கிறேன். இப்ப இருந்தே நான் தேட போறேன். பாய். பாய்டா. சிரிப்புடன் அழைப்பை துண்டித்தாள். ஆனால் சிரிப்பு அத்துடன் மறைந்து அவள் முகத்தினில் யோசனை வந்து குடிகொண்டது. ஹரியிடம் சொன்னது போல் உண்மையில் அவளுக்கு சர்வா மேல் விருப்பம் உண்டு. அது இன்றே அவள் கண்டு கொண்டாள். ஆனால் அதற்காக அதை அப்படியே காதல் என்று ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறாள். அவசரப்படுகிறோமோ என்ற எண்ணம் ஒருபுறம் என்றால்,
அதிகமாக யோசிக்கிறோமோ என்ற எண்ணம் மறுபுறம். உண்மையில் வாழ்வில் முதல் முறை முடிவெடுக்க முடியாமல், முடிவெடுக்க தெரியாமல் குழம்பி நிற்கிறாள். அதற்காக கேட்டதுதான் அந்த கால அவகாசம். மூளை சொன்னது அவசரப்படாதே என்று. நீண்ட பெருமூச்சு விட்டவள் உள்ளே திரும்ப போக அந்த பக்கமாய் சுமியின் குரல் கேட்டது. அதை கேட்டும் கடந்து செல்ல போனவள் அவள் கோபமான குரலில் ஏனோ நகராமல் அங்கேயே நின்றாள். இப்போதுதான் இங்கு வருகிறாள் போலும். அருகே வர வர பேச்சின் சத்தம் அதிகமாய் கேட்டது. ஏய், இங்க பாருடி, அவனே வந்து என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லுவான். நீங்க சொன்ன அந்த அழக அவனே சொல்லுவான் பாரு, அப்போ பாத்துக்கிறேன்டி உன்ன. சுமி கோபமாய் அவள் தோழி கவியிடம் கத்தி கொண்டிருக்க அதை கேட்ட மித்ரா என்ன பெண்ணிவள் என்ற எண்ணத்துடன் அவளை பார்த்திருந்தாள்.